Hello students, welcome to Learn with Lawson. நம்ம இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் சாப்டர் சம் நம்பர் 12 எப்படி போகிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அண்ட் கம்ப்யூட் த பில்ஸ் ரிசீவ்டு டியூரிங் த இயர். இதான் நம்ம கொஸ்டின். இதில் பாருங்க பர்டிகுலர்ஸ் ருபீஸ். நம்மளுக்கு 4 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பில்ஸ் ரிசீவபிள் அட் த பிகினிங் ஆஃப் த இயர். பிகினிங் தான் அது ஓப்பனிங் பேலன்ஸ். இதான் நம்மளுடைய ஓப்பனிங் பேலன்ஸ். அதே மாதிரி பில்ஸ் ரிசீவபிள் அட் தி எண்ட் ஆஃப் த இயர், இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ். க்ளோசிங் பேலன்ஸ் 2 lakh கொடுத்துட்டாங்க. கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் 3,90,000. ஃபைனலி பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க 30,000. ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கு. ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் நம்ம டெபிட் சைடில் எழுதுவோம், மீதி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிரெடிட் சைடில் எழுதுவோம். சரிங்களா? நீங்கள் ஒருவேளை ஃபார்மெட் படிக்கலாம், ப்ளீஸ் படிச்சிருங்க. ஃபார்மெட் இருந்தால் தான் நம்மளால் சம்ஸ் போட முடியும். சரி, ஸோ இப்போ பாருங்கள், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு டெபிட் கிரெடிட்னு போட்டுக்கோங்க. பர்டிகுலர்ஸ் ருபீஸ். சரி, நான் சொன்ன மாதிரி ஒன்லி ஓப்பனிங் பேலன்ஸ் தான் டெபிட் சைட். சரியா? ஸோ 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு போடணும். ப்ராட் டவுன்னு போட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 1,40,000. ஸோ 1,40,000 போட்டாச்சு. அதே மாதிரி கேஷ் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க. கேஷ் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3,90,000 கொடுத்துருக்காங்க. ஸோ பை கேஷ் அக்கௌண்ட் 3,90,000. நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ நல்லா கவனிங்க, சில பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பில்ஸ் ரிசீவபிள்னு எழுதுவாங்க. பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல திரும்பி பில்ஸ் ரிசீவபிள்னு எழுதக்கூடாது. ஸோ தேர்ஃபோர் தேர் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட் தான் டெட்டார்ஸ் அக்கௌண்ட். சரிங்களா? டோட்டல் டெட்டார்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த டெட்டார்ஸ் அக்கௌண்ட்னு எழுதணும். ஏன்னா ஃபைனலாக இந்த பில்ஸ் ரிசீவபிளில் வர ஆன்சரை நம்ம டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். தேர்ஃபோர் நம்ம என்ன அக்கௌண்ட் எழுத போகிறோம்? பை டெட்டார்ஸ் அக்கௌண்ட் எழுதி பிராக்கெட்டில் டிஸ்ஹானர்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ 30,000 அவுட்டர் காலம். ஃபைனலி க்ளோசிங் பேலன்ஸ் பை பேலன்ஸ் கேரிட் டவுன். இங்கே பாருங்கள் 2 lakh கொடுத்துட்டாங்க. ஸோ 2 lakh எழுதியாச்சு. ஸோ டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் நான் டோட்டல் பண்ணுறேன். 3,90,000 ப்ளஸ் 30,000 ப்ளஸ் 2 lakh பண்ணால் எனக்கு 6,20,000 கிரெடிட் சைடோட டோட்டல் வருது. டெபிட் சைடில் ஒரே ஒரு அமௌண்ட் தான் 1,40,000 தான் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் 6,20,000 தான் கிரேட்டர் அமௌண்ட். நான் ரெண்டு சைடும் எழுதிக்கிறேன். 6,20,000 6,20,000 ஓவரா. ஸோ இப்போ டெபிட் சைடில் எனக்கு டிஃப்ரென்ஸ் வருது. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும்? 6,20,000 மைனஸ் 1,40,000 4,80,000 தான் என்னோட டிஃப்ரென்ஸ். கரெக்டா? அப்போ அந்த டிஃப்ரென்ஸை என்னன்னு ரெக்கார்ட் பண்ணணும்னா பாருங்க, டெட்டார்ஸ் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ண போகிறோம். 2 டெட்டார்ஸ்னு ரெக்கார்ட் பண்ணுறோம். 2 டெட்டார்ஸ்னு போட்டு பேலன்சிங் ஃபிகர்னு போட்டுக்கோங்க, மறந்துடாதீங்க. அதே மாதிரி இதோட பேரு பில்ஸ் ரிசீவ்டு டியூரிங் த இயர். அப்படின்னு போட்டு 4,80,000 ஓவர். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் டெபிட் கிரெடிட் ஃபார்மட் தான். 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன், ஓப்பனிங் பேலன்ஸ் 1,40,000, மீதி 3மே கிரெடிட் சைடில் போடணும். முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்னு இருந்தால் பில்ஸ் ரிசீவபிள்னு எழுதக்கூடாது. பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்லேயே திரும்ப பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்னு எழுதக்கூடாது. ஸோ தேர்ஃபோர் தேர் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் அக்கௌண்ட். என்ன அக்கௌண்ட் இது? டெட்டார்ஸ் அக்கௌண்ட். ஏன்னா இதில் வர ஆன்சரை நம்ம என்ன பண்ண போகிறோம்? டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ தேர்ஃபோர் டெட்டார்ஸ்னு போட்டு பிராக்கெட்டில் டிஸ்ஹானர்னு போட்டுவாங்க 30,000. க்ளோசிங் பேலன்ஸ் 2 lakh. டெபிட்டையும் கிரெடிட்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி நம்மளுக்கு டெபிட் சைடில் தான் கம்மியாக இருக்கும். அந்த டெபிட் சைட் கம்மியாக இருக்கு இல்லையா? ஸோ அதான் நம்மளோட ஆன்சர். அந்த ஆன்சர் நம்ம என்ன எழுத போகிறோம்? அதுவும் 2 டெட்டார்ஸ் அப்படின்னு தான் எழுத போகிறோம். எழுதி பிராக்கெட்டில் பில்ஸ் ரிசீவ்டு டியூரிங் த இயர்னு போட்டுக்கோங்க. இது ஆன்சர்னு காமிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம். B/Fனு காமிக்கிறோம். ஸோ நம்மளோட ஆன்சர் 4,80,000. ஸோ இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. Do like, share and subscribe. Thank you.